அப்படின்னு என்ன திட்டுவாங்க. வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னா அவங்களும் இப்பதானே கல்யாணம் ஆச்சு, போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. இதுக்கிடையில கொஞ்ச நாள் குழந்தையுமே இல்ல. அதை வச்சு நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. என் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. என் ஹஸ்பண்ட் எப்படி அப்படின்னா எந்த ஒரு ரசனையுமே இல்லாத ஒருத்தர். குழந்தைய ரசிக்க மாட்டாரு, குழந்தைய தூக்க மாட்டாரு. அவரோட கான்சென்ட்ரேட் முழுக்கவே சம்பாதிக்க, குடிக்க, இது மட்டுமே வேலையா வச்சிருப்பாரு. இப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல சரியாயிரும், கொஞ்ச நாள்ல சரியாயிரும். நானும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டே இருந்தேன். என் வீட்டுல இருக்கும்போது அக்காவும் நானும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். காசு பணம் அவ்வளவா இல்லைனாலும் நிம்மதி நிறையவே இருந்துச்சு. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோனையும் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையா என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இனி ஒரு கேர்ள் பேபியுமே பிறந்துச்சு. படிப்பு செலவு பண்ண மாட்டாரு, வீட்டு செலவு பண்ண மாட்டாரு. எல்லாத்துக்குமே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நானும் வேலைக்கு போக கூடாது, வேலைக்கு போனா சந்தேகப்படுவாரு. என்னோட தேவைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எங்க அம்மா வீட்லயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படியான போர்க்களத்துல என்னோட வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்னோட பையன் விளையாட போனவன் வீட்டுக்கு வரவே இல்லை. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த பில்டிங்ல போய் விளையாட போன என் குழந்தைக்கு செவுத்துல ஒரு கல்லு சாய்ச்சி வச்சிருக்காங்க. அந்த கல்லு மேல விழுந்து என்னோட குழந்தை அப்பவே இறந்துட்டான். என்னோட உலகமே இருண்டு போச்சு. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு கனவுல கூட நான்